நம்முடைய தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து KP முனுசாமி விமர்சனம் செய்து, அரசியல் ரீதியாகவோ சுயநலத்தோடு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பாஜகவின் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இன்னும் பொதுமக்களை சந்திக்க புறப்படாத நிலையில் அவருக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்பது நிச்சயம் மக்களுக்கு வியப்பளிக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் என்று கூறிக்கொண்டு யாரோ அவரை பற்றி அவதூறாக பேசியதால் இந்த பாதுகாப்பு என்று காரணம் சொல்லப்படவில்லை என்று சிலர் யூகிக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் எங்கேயும் போய் பொதுமக்களை சந்திக்க புறப்படவில்லை. அவர் வெறும் ஷூட்டிங்க்கு தான் போய் கொண்டிருக்கிறார். மிஞ்சி போனால் பனையூர் ஆபீஸில் 4 பேரோடு ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு இந்த பாதுகாப்பு? அது தவிர ஏற்கனவே அவருக்கு 10 பவுன்சர்கள் அவரை சுற்றி வருகிறார்கள். சாதாரண காவல்துறை பாதுகாப்பை போதும், ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறது என்று தோன்றவில்லை. ஆகவே இதை அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.